ஆத்தி என்ன அடி! இன்னைக்கு மிச்சல் மார்ஸும், நிக்கோலஸ் பூரானும் சேர்ந்து கேகேஆரோட பவுலிங்க பொளந்து கட்டிட்டாங்களேப்பா! ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் இவங்க 2 பேரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் பயங்கர அதிரடியா இருந்துச்சு. இன்னைக்கு மேட்ச்ல என்ன ஆச்சு அப்புட்னா, கேகேஆர் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா அவங்களே நொந்து போயிருப்பாங்க. பேசாம பேட்டிங்கே ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அந்த மாரி தான் இன்னைக்கு லக்னோவோட பேட்டிங் வந்து இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல மார்க்ரமும், மிச்சல் மார்ஸும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. கேகேஆரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா, அவங்கனால வந்து பவர் பிளேல ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரோட பேட்டிங்குமே பயங்கர அதிரடியா வந்திருந்துச்சு. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பே 90 ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு. எப்பா விக்கெட் எடுப்பாங்களா, எடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அப்பதாங்க ஹர்ஷித் ராணா கஷ்டப்பட்டு மார்க்ரமோட விக்கெட்ட வந்து எடுத்தாருங்க. மார்க்ரமோட விக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருப்பாங்க. ஆனா, அதுக்கப்புறம் கேகேஆருக்கு எவனா நிக்கோலஸ் பூரான் வந்துட்டாருங்க. வந்த மனுஷன் மிச்சல் மார்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டாரு பாருங்க. உண்மையிலே பூரான் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டாருங்க. ஆல்ரெடி ஒரு பக்கம் மிச்சல் மார்ஸ் வந்து அதிரடி ஆடி பட்டைய கிளப்பிட்டு இருந்தாரு. அவர் கூட பூரானும் சேர்ந்து நல்ல அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஒரு கட்டத்துல மிச்சல் மார்ஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா பூரான் இருந்துகிட்டு, "எப்பா நான் கடைசி வரைக்கும் நின்னு வேற லெவல் இன்னிங்ஸ குடுப்பேன்" அப்படின்னு மனுஷன் சூப்பரா நொறுக்கி தள்ளி 80 ரன்னு மேல எடுத்து பட்டைய கிளப்பிட்டாருங்க. இதனால லக்னோ வந்து இன்னைக்கு 20 ஓவர் முடிவுல 238 ரன் வந்து எடுத்தாங்க. உண்மையிலே இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு காரணமே பூரானும், மிச்சல் மார்ஸும் தாங்க. ஏன்னா 2 பேருமே 80 ரன்னுக்கு மேல எடுத்து பட்டைய கிளப்பிட்டாங்க. இதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்ட கேகேஆருக்கு வந்து குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த மேட்ச கேகேஆர் வின் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கணுங்க. எப்படி லக்னோ வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து அதிரடியா விளையாண்டு, பவர் பிளேல விக்கெட்ட விட்டு குடுக்காம விளையாண்டாங்களோ, அதே மாரி கேகேஆரும் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கணும். அந்த மாரி விளையாண்டா மட்டும் தான் இந்த மேட்ச வந்து வின் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லக்னோவோட பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.